மச்சான் ஆளை பெறா ஆள் அம்சமா தான்டா இருக்கா. நான் மீட் பண்ணதான் முடியல. ஏன் கேக்குற? ஒரு ஹோட்டல் பார்க் பீச் எதுவும் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்ல தான் மீட் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கும். ஸ்டார் ஹோட்டலா? பாத்துறாமாமா வீடியோ படம் எடுத்து சொத்தெல்லாம் பிடிங்கி நடு ரோட்ல விட்டுற போறா. அதுதான்டா நானும் யோசிக்கிறேன். சரி அவன் அட்ரஸாவது போறா. நோட் பண்ணிக்க. நம்பர் 25, பேரு பத்மா, ஹோட்டல் பிரியா, சென்னை 72. பேரு மட்டும் பத்மாவா இருந்தா பரவாயில்லடா, ஹோட்டல் பேரும் ஜெயந்தேன் சிக்கலே. வா மாப்ள வா, இன்னைக்கு நம்ம பவர் என்னன்னு நீ பாரு. கந்தசாமி வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? 2 பிளேட் இட்லி கொடு. அப்படியே நம்ம மாமூல் ஐட்டம் கொண்டா. வருதுண்ணே. பாரு எப்படி வருது. டேய் மச்சா, உனக்கு இவ்வளவு செல்வா குடுத்து நான் நினைச்சு கூட பாக்கலடா. மாப்ள இதுக்கே அசந்து விட்டா எப்படி? இன்னும் எம்புட்டா இருக்கு மாப்ள. போக போக பாரு. மாப்ள உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீ உட்கார்ந்து இருக்கியே இதே ஸ்கூல்ல டைரக்டர் சங்கரும் நானும் சாப்பிடு மாப்ள. டேய் என்னடா இது? மாப்ள மெட்ராஸ்ல சினிமாக்காரங்க எல்லாருக்கும் சிக்கனு மட்டனு பிஷ் எல்லாமே இதுதான். சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்க இன்னும் 2 கால் சேர்த்து கேட்பேன். எனக்கு வேணாம். கண்டாமே அண்ணே வாயாங்க. என்னண்ணே? என்ன பாத்துக்கிற? உங்களுக்கு 4 இட்லி கொடுப்பா. சரிண்ணே. மாப்ள இப்பதானே நீ சினிமாக்காரன் கூட சேர்ந்துக்கிற, எல்லாம் போப்போ சரியா போடும் போ. இருக்கட்டும். ஒன்னலடா என்னென்ன முன்னெல்லாம் 3 புல்லு அடிச்சாலும் தெளிவா இருப்பீங்களே. மொத்த புல்லு கூட மூச்சு அடிக்கல அதுக்குள்ள. டேய் மாமா எங்கடா? அவரு ஏன் பத்த போகுது? அவர் 7 புல்ல காலி பண்ணவும் வரமாட்டாரு. என்ன நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம அண்ணிய. டேய் கவலைப்பட போறது நான் இல்லடா, அந்த குமரேச கவுண்டன் தான். என்ன சொல்றீங்க? முருகனை பெத்து இந்த கணேசருக்கு பலி கொடுத்துட்டமேனு அந்த குடும்பமே கதி கலங்கணும்டா. கதி எந்திரி மாப்ள, ஒரே கொசு தொல்லை எலி தொல்லை தாங்க முடியல. எலியில மாப்பிள்ள பெருச்சாலி பெருச்சாலியா? இழுத்து போத்துட்டு தூங்கியா அது சரி, விளையாட்டு. நீ எந்திரி எந்திரி மாப்ள, அதை அடிச்சு வரட்டலாம். அடிச்சு வரட்டும் அவ்வளவுதானே. ஆமா தலைக்கு மேல கருப்பு பேண்ட் தொங்குதா? தொங்குது. அதை எடுத்து அந்த எலி பந்தில போடு. போட்டா போடு மாப்பிள்ள, அப்புறம் தெரியும். பேண்ட கடிச்சு கடிச்சு வைக்க போதுடா. அடிக்காதுடா, சொல்றது செய் மாப்பிள்ள. ஒண்ணும் பயப்படாத மாப்பிள்ள, பேண்ட் எடுத்து இருந்த இடத்துலயே மாட்டு. டேய் எலி செத்தே போயிடுச்சுடா. அதுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுடா மாப்பிள்ள. எப்படிடா? அந்த பேண்ட மனுஷன் வந்து பார்த்தால அல்பாசில போடுவான், மனுஷனுக்கு அப்படின்னா எலியெல்லாம் ஏமாத்திரம் மாப்பிள்ள. புல்ல அடிக்குதுடா. கார்கில் வரப்போ உன் பேண்ட் இல்லாம போச்சே. பார்த்து மாப்பிள்ள, நல்லா இழுத்து போதிக்கிட்டு தூங்கு. தூணவே வந்துச்சுன்னா அப்புறம் எலின்னு நினைச்சு ஏதாச்சும் இழுத்து போயிருப்போம். என்னடி அப்படி பாக்குற? நேத்து டேட் நான் தான் எடுத்தேன். இன்னும் 2 இருக்கணுமே. நைட்டு டவுட்டா இருந்ததுரி, நான் தான் எடுத்தேன். கோச்சுக்காதரி செல்லம். இன்னொன்னு நான் தான் முந்தா நாளே எடுத்துட்டேன். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா? ஏய் சும்மா எல்லாம் மூஞ்சி சுளிக்காத. இந்தா இப்போதைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோ. தம்பி டீ கொடுப்பா. சார் குட் மார்னிங் சார். யார் தம்பி நீங்க? சார் மேனேஜர் லட்சுமணோட அக்கா பையன். உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேர்றதுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஆமா 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 லட்சுமணன் சொன்னான்ல, உட்கார். என்னப்பா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் சினிமாவில் உங்களுக்கு? சார் நீங்க பண்ண படம் சின்ன கவுண்டர், எஜமான், கிழக்கு வாசல், பொண்ணுமணி எல்லா படத்தையும் நான் பாத்திருக்கேன் சார். அதுல உங்க கிழக்கு வாசல் படம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு சார். 2 வரியில அந்த கதையை அற்புதமா செதுக்கிறாங்க சார். ஷார்ட் அடி சார். உட்கார் தம்பி, வரேன். ரோட்ல ஷூட்டிங்னால இதே ப்ராப்ளம் தான். சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடணும், இல்லைன்னா டைரக்டர் திட்டுவாரு. சிடம். என்னப்பா அது, நான் 2 வரியில கதை சொன்னேன்னு சொன்னேன் சார். தினம் கூத்து கட்டி வைத்த கழுவுற ஒரு கூத்தாடி மேல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா அது இந்த சமுதாயம் எப்படி எடுத்துக்கோங்கிறத அற்புதமா செதுக்கிருந்தீங்க சார். அந்த படத்தை நிறைய தடவை பார்த்திருக்கேன். அந்த படத்தை பார்த்துட்டு எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாம துடிச்சிருக்கேன் சார். அன்னைக்கு முடிவு பண்ண சார்,
நான் உங்களை மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் ஆகணுங்க சார். இது என்னோட பல வருஷ கனவு சார். நான் கதையெல்லாம் கூட பண்ணி வச்சிருக்கேன் சார். ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா சார்? கதை கேட்கறதுக்கு இது டைம் இல்ல தம்பி. என்ன உங்ககிட்ட வித்தியாசமா ஒண்ணு கேட்கிறேன். கேளுங்க சார். உன்னுடைய அனுபவத்தை எல்லாம், உன்னுடைய கற்பனை எல்லாம், கனவுகளை எல்லாம் ஒரு 10 வரியில சொல்லு. சொல்றேன் சார். நான் உணவு தின்று வளர்ந்தவன் இல்லை, கனவு தின்று வளர்ந்தவன். கோபுர சினிமாவுக்கு ஆக்சிஜன் புகட்ட ஒரு தாயின் தாகத்தோடு வந்திருக்கிறேன். இந்த சமூகத்தில் சிதறி கிடக்கும் வெளிச்சம் எடுத்து ஒரு கலைஞனாய் காதலோடு காத்திருக்கிறேன். விஞ்ஞான வேர்களால் நீர் குடித்துக் கொண்டு இந்த சினிமா என்ற நந்தவன தலையில் நட்சத்திர பூக்களை புஷ்பிக்க வந்திருக்கிறேன். பிரான்சில் கொசுக்கள் இல்லை, இதை உலக தகவல் சொல்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வானம் வந்து பூமி வணங்கியதாய் நாளை உன்னை வரலாறு சொல்லும். எக்ஸ்கியூஸ் மீ. உங்க இல்ல. ஹலோ. எஸ். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரொம்ப சின்சியரா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் மணமகள் தேவை நெட்ல விளம்பரம் பார்த்தேன். சரி, மாப்பிள்ள நல்லா இருந்தா லைஃப்ல செட்டில் ஆயிடலாமேன்னு பயோடேட்டா அனுப்பி வச்சேன். அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு பதில் அனுப்பினாரு. உங்க போட்டோ அனுப்பிச்சீங்களா? என்ன இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. வேற என்ன சொன்னாரு? உன் கையெழுத்து இவ்வளவு அழகா இருக்கே, நீ எவ்வளவு அழகா இருப்பேன்னு சொன்னாரு. நீ சிஸ்டத்துல தானே சேட்டிங் பண்ண, உன் கையெழுத்து அவருக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து அவர் திறமை என்னன்னு புரிஞ்சுக்கோ. சரி, அவர் பேரு லியாக்கத் அலி. லியாக்கத் அலி? இவரு லண்டன் இன்ஜினியர் மாப்பிள்ள இல்ல, துபாய்ல என்ன கிணறு வச்சிருக்காரா. காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பெருசா இருக்குதே. ஒர்க் பண்ற இடம் எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதே. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாப்பிடுறீ? ஏய், ஏன் கண் கலங்கிருக்கு? எனக்கு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். சதா அதையும் நினைச்சு வேதனைப்படாம ரிலாக்ஸா இரு. சாப்பிடுறீ? லதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ ஒர்க் பண்றிய சிஸ்டம், அங்க குமார்னு ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான் தெரியுமா? ஆமா, எங்க ஆளை காணும்? அவன் எப்படி வருவான்? எல்லா லேடிஸ் அவனே பார்த்து சொல்லி விட்டாங்க. எப்படி எமோஷன் ஆயிட்டாரு? எதுக்கு? அவரை யாரும் பாக்கல என்னதான். அந்த இடம் காலியானதுனால்தான் இப்ப உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. பாவண்டி, அந்த பையன் வேலை ரொம்ப கஷ்டப்பட போறான். அவன் இதை விட பெரிய வேலையில போய் சேர்ந்துட்டான். சரி, நீ உன் மாமனை கட்டிக்க வேண்டியது தானே? அவனை பத்தி தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாத. ஏன், அழகா இருக்க மாட்டானா? பிளீஸ், மனுஷனா? ஒரே வீட்டுல 2 குணம். உன் அப்பா என்னடானா உன் கைய பிடிச்சு எனக்கு தரேங்கிறான், நீ என்னடானா கைய விடு விடுன்னு அடம் பிடிக்கிற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகாச்சியா வருது தெரியுமா? இல்லதா, நான் கைய விட்டுட்டா நம்ம எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது? நான் கதாநாயகன் லவ் பண்ண வந்தா நீ என்ன வில்லனாக்குறிய? நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? எல்லாரும் கல்யாணத்தை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாமா? என்ன பயந்துட்டியா? சும்மா விளையாட்டு காட்டின. கட்டிக்க போற பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி விளையாட்டு காட்டணுமாமே நம்ம பசங்க சொன்னானுங்க. என்னடா? ஆமாண்ணே, அதான் விளையாட்டு காட்டின. சரி, நீ கிளம்பு. கலக்கிட்டீங்க, என்ன அசத்திட்டீங்க. நெசமா சொல்றேன். வரட்டும், அவன் காலை உடிச்சு அடுப்புல போடுறேன். நீ ஏன் கண்ணு கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, கவலை விடு. அவனுக்கு கட்டி வைக்க போறீங்க? யார் சொன்னது? என் பேத்தி அழகுக்கு டவுன் மாப்பிள்ளைய தான் கட்டி வைப்பேன். அவனுக்கு கட்டி வச்சீங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் பாட்டி. வயசுக்குள்ள அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுறது? போய் முகம் கேட்க கழுவிட்டு சாமிக்கு விளக்கு. விளக்கு வச்சு போன நேரத்துல ஆத்தா கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னு சொல்லிருக்கு. எங்கடா கோழி பிடிக்க போனவனே? ஏடா வைக்க போற மூட சொன்னதை மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்னா எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? என்னது? அட்ட மாப்பிள்ளையா? வாங்க 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 வாங்க. பாத்து இறங்க. எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? உபசரணம் எல்லாம் பலமா இருக்கு. கல்யாணம் சோறு போட போறீங்களா? அதுக்கு என்ன போட்டா போச்சு. எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரவனவா? இந்த வருஷம் தான் லதா காலேஜ் முடிச்சிருக்கா. ரொம்ப அவசரம்னா சொல்லு, வர தை மாசத்துல கல்யாணம் முடிச்சிருவோம். உங்க விருப்பம் மாமா. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க மாமா. கல்யாணத்தன்னைக்கு இதே மாதிரி ஒரு சில்க் சிற்பா வாங்கி கொடுக்கணும். ஒண்ணு என்ன மாமா, 100 வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு. சாமியோ மாப்பிளே மாமா மாப்பிளே மாமா. இப்படி நம்ம ஓட்டிட்டு நம்மளுக்கு உள்ள கனெக்ஷன் வேற வேற இடம். உள்ள போய் பேசலாம். சரிங்க மாமா. இந்த மாதிரி லதா மாப்பிள்ள வந்து மோர் கொண்டா. மாப்பிள்ள உட்காரு உட்காரு. வந்துட்டோம்.
முடிஞ்சு போய் பயக்கூடாது. எந்த வீடு எப்ப திறந்திருக்கும் பேயா அலையுதுங்க. அடுத்த தடவை வா, கம்பி காய வச்சு நல்லா ஜூத்து விடுறேன். என்ன பாட்டி புலம்பிட்டே இருக்கீங்க? மானங்கிட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. அது சரி, மனுஷனா இருந்தா தானே உரைக்கிறதுக்கு. மாப்பிள செவிலி தாய் வருது, நல்ல புள்ள மாதிரி காலைல வந்து ஆசீர்வாதம் தெரியுமா? பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. எடுப்பட்ட பயிர அசலூர்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. என்ன கலவை புத்தி கெட்டு போச்சா? நம்ம வீட்டுல பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு அசலூர்ல பொண்ணு பேர் சொல்ற? நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்பிள. கொண்டாமா மோடு கொண்டா. என்னக்கு நீ எழுதி போய் கொடுக்குற? கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். பத்தி உங்களுக்கு ஏன் சிரமம்? நானே கொடுக்குறேன். இப்ப சிரமம் பார்த்தா பின்னாடி ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்தா யார் கடந்து அவசப்படுறது? அதுக்குதான் சொல்றேன். உட்காந்துருக்கான் பாரு, ஓசிமா உனக்கு வயசாச்சு தவிர அறிவே இல்ல. ஆமா, இவர் பெரிய ஜிடி நாயுடு அறிவோடு இருக்கு.